கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் இந்த தீ விபத்து நிகழ்ந்திருக்கிறது. மருத்துவமனையுடைய பிரதான கட்டடத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மொத்தம் 6 மாடி கட்டிடம் கொண்டது இந்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்டிடம். அந்த கட்டிடத்தின் 2வது தளத்தில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து காரணமாக நோயாளிகள் மற்றும் அங்கு மருத்துவ பணியாளர்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு அச்சம் காரணமாக அந்த தளத்திலிருந்து அவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தீ விபத்துக்கு முதல் கட்ட காரணம் விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய மின்கசிவு ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஏசி பழுது காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த தீ விபத்து குறித்து அறிந்து உடனடியாக தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்து வந்திருக்கிறார்கள். நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கீழ்ப்பாக்கம் அதேபோன்று எட்மோர் உள்ளிட்ட 3 இடங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் அங்கு கொண்டு வரப்பட்டு அந்த தீயை கட்டுப்படுத்தி கரும்புகையை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மருத்துவமனைக்கு நாள்தோறும் 2000 முதல் 3000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வெளிநோயாளிகள் வந்து செல்வார்கள். அதே போன்று 200க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் அங்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக இந்த மருத்துவமனை தீ விபத்துக்கான சிறப்பு மருத்துவமனையாக செயல்படுவதால் தமிழகம் முழுவதும் இருந்து வெவ்வேறு ஊர்களில் இருந்து நோயாளிகள் வந்து சிகிச்சை பெறக்கூடிய நிலையில்தான் இந்த மருத்துவமனை வளாகத்தில் தற்போது ஏற்பட்டக்கூடிய இந்த தீ விபத்து காரணமாக பெரும் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கிறது.